எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல. அவன் வாய்க்கு வந்தபடி அவங்க அப்பா அம்மா அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கே போனாலும் வாயில துண்டு வச்சுக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு கல்யாணமான பொண்ணு அவனுக்கு டெய்லி வாய் கெட்டு போயிட்டு இருக்கு. ஏதாவது கொழுப்பெடுத்து பேசுவியா அப்படின்ட்டு. அது மாதிரி தான் யாரோ அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு வாய்க்கெட்டு போட்டு விட்டுருக்காரு. இனி என்னத்தையாவது பேசின நடக்கிறதே வேற அப்படின்னு. அதாவது சின்ன சின்ன இடங்கள்ல போய் அவர் வாய் வச்சுக்கிட்டே இருந்தார். ஈரான், வெனிசுலா போன்ற சிறிய இடங்கள்ல வாய் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு யாரும் வாய்க்கட்டு என்பது போடல. ஈரோப்ல போய் கையை வச்சா இருப்பாருங்க. அவ்வளவுதான். உலகத்திலேயே இனி எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், டோன்ட் வெரி பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கு வாய்க்கட்டு போட்டு விட்டாங்க. கோல்டு எவ்வளவு பெரிய அசல்ட் கிளாஸ், அந்த கோல்டே கிட்டத்தட்ட 8% இறங்கி இருக்கு அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு போடப்பட்ட வாய்க்கட்டு தான் காரணம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மார்க்கெட் தொடர்ந்து 3 நாட்களாக இறங்கு முகமாகவே இருந்தது. ஏண்டா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோம் இந்த 2026 அப்படின்ற மாதிரி மனசுல தலைவலியை கொண்டு வந்திருந்தது தான் இந்த மார்க்கெட்ல 3 நாட்களுடைய வீழ்ச்சி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ நம்மளுடைய மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் பேசிஸில் மார்க்கெட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. லைட்டாக ஒரு ரெக்கவரியும் இருந்திருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா, இந்த மார்க்கெட்டுக்கு மனசு இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அந்த 25,300 அப்படின்றதுக்கு மேலே போயிடுச்சுன்னா தான் மார்க்கெட்டுக்கு ஒரு மானம், மரியாதை, சந்தோஷம் எல்லாம் வரும். அதுக்கு ஒரு 11 பாயிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட இல்லையாப்பா. எனிவே இன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, 3 நாள் இறங்கி கொண்டிருந்த மார்க்கெட் மறுபடியும் இன்னைக்கு பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கிருந்து அப்படியே ரெக்கவரி ஆகி தன்னுடைய பழைய ஹை வந்தாலோ அல்லது அதையும் தாண்டி போனாலோ ஒரு 1000 பாயிண்ட்களுக்கு மேலே போக வேண்டியது என்பது இருக்கு. செய்வீர்களா? ஆனால் இப்போ மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு நண்பர்களே. 25,300, அதே மாதிரி கீழே 24,750. இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி விட்டுக்கிட்டே யாருக்கும் ப்ரெஷர் இல்லை. காளைகளுக்கும் ப்ரெஷர் இல்லை, கரடிகளுக்கும் ப்ரெஷர் இல்லை. அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பான். 25,300க்கு மேலே போனாதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும். 24,750க்கு கீழே போனாதான் இனி கரடிகளுக்கு மகிழ்ச்சி என்பது வரும். இதுதான் இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு செய்தி. தெய்வமே எங்களை விட்டுருங்க, நாங்கள்லாம் இப்போ நல்லா தான் இருக்கோம். ஆனால் நாம் இழந்த செல்ல குட்டிகளை, இழந்த செல்வங்களை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறதுக்கு ஏதாவது உதவி செய்யும்படியாக ஏதாவது ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதி என்பது வரும். ஏன்னா நம்ம பணத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு டேக்ஸ் 12 லட்சத்துக்கு மேலே போனால் தான் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி வரும் பொழுது எஸ்ஐபி மூலியமாக, மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக பணம் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு தான் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். நம்மளுடைய பணம் எங்கேயுமே யாரும் பயப்பட்டு பெருசாக விற்றுட்டு வெளியே ஓடலை. இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்கில் மட்டும் விற்காமல் வச்சுருந்தாலும் புரோக்கரே பிடிச்சி விற்று விட்றான். அதுக்கு இனி ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எஃப்ஐஸ் தொடர்ந்து விற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே இழுக்கணும், மறுபடி பணத்தை போடுற மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்தால் அதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கும். அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவர் செய்வாரா? ஸோ நான் போய் பார்க்குறேன். அடுத்த வாரத்தில் பட்ஜெட் ஃபீவர் என்பது ஸ்டார்ட் ஆகிடும். பட்ஜெட் ரிலேட்டடாக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க மீடியாவில் அப்படின்னா, என்னென்ன செக்டரில் எதிர்பார்ப்பு, டேக்ஸ் கட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நம்மளுக்கு போன வருஷமே நல்லா ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்தி கொடுத்துருக்கிறது ஒரு விஷயம். அது போக ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சி கொடுத்துருக்கிறது ஒரு விஷயம். அதனால் நீங்கள் இந்த முறை ஒரு தேர்ச்சி மிக்க, ஒரு அனுபவம் மிக்க, ஒரு சாணக்கியத்தனமாக எஃப்ஐஸை உள்ளே இழுத்துட்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அதுதான் நம்ம திருப்பூர் புல்ஸ் சேனல் சார்பாக நாம் வைக்கும் கோரிக்கை. ஸோ மற்றது ஏதேதோ பேசுகிறாங்க பட்ஜெட்டில் அந்த இது வருமா, இன்கம் டேக்ஸ், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம எஃப்ஐஸை உள்ள திருப்பி கொண்டு வந்தாதான் நமக்கு நிம்மதி என்பது வரும். அப்படி எஃப்ஐஸை நம்பி நாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் ஒவ்வொருத்தரும் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் தான் கொண்டு போய் பணத்தை போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் எந்த பயம் இல்லாமல் இறங்குனா ஏறுவதோ ஏறினா இறங்குவதோ அப்படி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஆனால் ஸ்டாக்ஸ் டைரெக்டாக ஏதாவது ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு எஃப்ஐஎஸ்னுடைய துணை தேவைப்படுகிறது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டே சரியில்லை கடந்த 3 நாட்களா. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படாமல் திடீர்னு இந்த மாதிரி நடக்கும் பொழுது தான் நம்மளுக்கு தலையில் ஏதோ இடியே விழுந்த மாதிரி பயம் வரும். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் என்பது காலையில் பாசிட்டிவ்ல இருந்த கம்பெனி. ஷேர் ப்ரைஸ் காலையில் பாசிட்டிவ்ல இருந்துட்டு க்ளோசிங்கில் பார்த்தா 15% கும்பா. அப்படின்னா இந்த ரிசல்ட் சீசன் சில நேரங்கள் நம்மளுக்கு நல்லது பண்ணும் கெட்டது பண்ணும். இருந்தாலும் இதில் வந்து வேறொரு விஷயம், முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் எக்ஸ்சேஞ்சு கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு தகவல்னால தான் இந்த மாதிரி 15% இறங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி செய்தித்தாள்களில் உங்களது வந்து 15% வீழ்ச்சி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா தகவலையுமே நாங்கள் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த ஷேர் விலை கீழே விழுந்ததுக்கு முக்கியமாக பயப்படக்கூடிய காரணங்களில் எதுவாவது ரெகுலேட்டரி அல்லது லீகல் சட்ட நடவடிக்கைகள் ஏதாவது உங்கள் மேலே பாய்ஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. புது ரெகுலேட்டரி அல்லது புது லீகல் ப்ரொசீடிங் அப்படின்றது கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக கிடையாது அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இவர்களுடைய இந்த கிளாரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டிங் டைம் என்பது சாயந்தரம் 5 மணிக்கு. ஸோ அதனால் இனி நாளைக்கு மார்க்கெட்டில் இது ஏதாவது இந்த பிரச்சனையை, இந்த ப்ரெஷரை அப்சர்வ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த ஐடிசி முதல் கொண்டு எத்தனையோ பங்குகள் இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஒரே ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சிருக்கான், ஐஇஎக்ஸ்னு ஒரு பங்கு. ஒருத்தன் தான் நியூஸ் வந்த அன்னைக்கு விழுந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதமாக அந்த ஷாக் அதுக்கு மேலே கீழே போகாமல் அப்சர்வ் பண்ணி நிறுத்தினவன் ஐஇஎக்ஸ் தான். இந்த ஐஎஃப்எல் ஃபினான்ஸுக்கு என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓ சோனா அப்படின்ற ஒரு இன்பமான ஒரு விஷயந்தான் இந்த சோனாகாம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 6% ஏறியிருக்கான். அது மட்டும் இல்லை, அவங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான். இந்த பங்கு வந்து இந்த ஒரு வருஷத்தில் 2 முறை 40% ஒரு தடவை ஏறி இறங்கி அதே இடத்துல வந்து விழுந்துட்டு மறுபடியும் ஒரு 30% பக்கம் ஒரு ரேலி போயிருந்தது. அப்புறம் யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. சமீபத்தினுடைய மார்க்கெட் சரிவில் அவன் பழையபடி அதே 400 ரூபாய்க்கு வந்து விழுகலை. அப்படி விழுகாமல் இன்றைக்கி வந்து ஒரு 5% மேல் நோக்கி ஏறியது சில பேர்த்துக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்கிறது. பட் இருந்தாலும் இந்த சோனாகாம்ஸ் அப்படின்ற பங்கு 5% ஏறியதில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி, இப்போ கோல்டினுடைய விலை கண்ணாபின்னான்னு ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கோல்டை வச்சு லோன் வாங்குகிறோம் இல்லையா, அதுலேயும் குறிப்பாக இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் வாங்குகிறோம்ல, அது வந்து 4 லட்சம் கோடியை தொட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 4 லட்சம் கோடியும் நம்மளுடைய பொருளாதாரத்தில் சும்மா கிடந்த தங்கத்தை வச்சு வாங்கி நம்ம பொருளாதாரத்தில் புழக்கத்தில் நம்ம பொதுமக்கள் விட்டுருக்காங்க. அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை கவனிக்க தவறிட்டோம். நம்ம இந்தியா கிட்ட அதிகமாக கோல்டு இருக்கும் பொழுது அவங்க போய் பொதுவாக வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட லோன் கேட்க போகிறோம், ஒரு 10 லட்சம் கொடுங்கன்னா, தம்பி உன்னுடைய மூஞ்சி பார்க்கும்போது நீ 10,000 ரூபா தான் எலிஜிபிலிட்டி, உனக்கு 10 லட்சம் கிடையாது, அதில் 2 சைபரை குறைச்சிக்க அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ தங்கத்தை கொண்டாய் வச்சு பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு 2 லட்சம் கோடி தான் நம்மளால் லோன் வாங்க முடிஞ்சுது. அப்படின்னா இப்போ தங்கத்தினுடைய விலை ஏறிட்டதுனால 4 லட்சம் கோடி அது அப்படியே டபுளாக நம்மளுக்கு கடன் கிடைக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நாட்டில் பொருளாதாரத்தில் திடீர்னு இது ஒரு பூமாக மாறுறது கூட வாய்ப்பு என்பது இருக்குது. எப்படியோ இப்படி ஒரு நல்ல தகவல் என்பது கோல்டு லோனை வச்சு இருக்கக்கூடிய அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்பது 4 லட்சம் கோடியை தொட்டுள்ளது. அதே மாதிரி இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கையும் நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு 9% ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இவன் செய்த சாதனை 2025 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை ஒரு 70% போயிருக்கான். இப்படி இவ்வளவு கேப் வச்சிருக்கீங்க, பல இடத்த வந்து தொடக்கூடாது என்றால் எப்படி? அது எங்களுக்கு சந்தோஷத்தை தராது அப்படின்னு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்க நண்பர்களே, நிறைய பேர் நீங்களே இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 மந்த்லோ அல்லது 1 இயர்லோ அல்லது ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்து விழுந்தாதான் அவங்களுடைய யோசனையவே ஆரம்பிப்பாங்க அந்த பங்குகள் மேலே. அப்படி இருக்கும்பொழுது ஏன் நிறைய பேர் இப்படி கேப் வச்சுட்டு போகிறான்னு நான் நினைக்கிறேன். அர்ஜென்ட்டுக்கு ஓவர் அர்ஜென்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர்.
பொறுமையாகவே இருக்கிறது இல்லை போல். தன்னுடைய பழைய சப்போர்ட்டுகளை வந்து தொடர வரைக்கும் கூட நிறைய பேர் விடுறதில்ல. அதுக்குள்ளே இடையில பூந்து எந்தையாவது ஒன்றை மாற்றி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வாரி எனர்ஜிஸ் என்ற பங்கு மிக அற்புதமாக கீழேயே போய்கிட்டே இருந்தால் சீக்கிரம் 2000 வந்து தொடுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் என்னடான்னா 2400 ரேஞ்சிலிருந்தே 2600 வந்திருக்கு. இனி எப்போ இது கீழே இறங்கும்னு நிறைய பேர் பார்த்து காத்து கிடக்குறாங்க. இறங்குறத பார்த்துட்டு பயந்துட்டா எப்படி? நான் என்ன லாஸ் மேக்கிங் ரிசல்ட்டாக தம்பிகளாக பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த சாந்தி கியர்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 13% க்ளோசிங்கில் ஏறி இருக்கு. அது ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தா இல்லை, நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு இல்லை. அது எப்போவுமே தொடர்ந்து நிலையாக ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 20 கோடி அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ரிசல்ட் காமிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இப்படி இருக்கும்பொழுது இந்த பங்கு வந்து திடீர்னு தன்னுடைய ப்ரீவியஸ் லோ, போன வருஷத்தில் என்ன லோ ப்ரைஸ் விழுந்தானோ, போன வருஷத்தில் 400 ரூபா அப்படின்ற ரேஞ்சிலிருந்து 600 ரூபான்னு ஒரு 50% ஏறிய பங்கு. ஒரு ரவுண்டு தான் போயிருக்காங்க. ஏன்னு தெரியல, நிறைய பங்கு ஒரே ஒரு ரவுண்டு தான் ஒரு வருஷம் கூடியே போயிருக்காங்க. ஏன்னு தெரியல, வாலட்டிலிட்டி இல்லை மார்க்கெட்டில். ஸோ ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு சமீபத்தில் தான் அதனுடைய ஒரு வருஷத்தினுடைய லோ 400 ரூபாயில் வந்து விழுந்திருந்தா. அப்படி இன்றைக்கி என்ன நினச்சான்னு தெரில. இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதை உபயோகப்படுத்திக்கிட்டு 15% ஏறி போச்சு. நண்பர்களே, உண்மையில் சொல்கிற கடந்த 3 நாட்கள் தண்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் சீசன் வந்து மறுபடியும் ட்ரம்ப் அவர்களுக்கு வாய்க்கட்டு போட்டாங்க நிறைய பேர் இந்த யூரோப்பியன் யூனியன்லாம் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மார்க்கெட்டில் எந்த நியூஸ், பாசிட்டிவ் நியூஸும் வேண்டாம் நெகட்டிவ் நியூஸும் வேண்டாம்னு இருந்தாவே அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வச்சுக்கிட்டு நல்லா இருக்க ரிசல்ட் கொடுத்தவங்கலாம் மேலே எகிரிடுறான். இந்தியன் பேங்க்லாம் 5.5% ஏறி இருக்குது. டாக்டர் ரெட்டி இன்றைக்கி ஒரு 5.5% ஏறி இருக்குன்னா என்ன சும்மாவா? எல்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகளுடைய சீசன் மேஜிக் தான். இந்த குறுக்கால இந்த கவுசிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்றது தான் இந்த 3 நாள் தண்டமாக போச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி காலையிலேருந்து நான் பார்க்குறேன் மார்க்கெட் சுமாராக இருந்தாலும் பல்வேறு பங்குகள் முயல் குட்டிகள் போல எட்டி குதிக்கின்றன. ஏன் எட்டி குதிக்கின்றன? இந்த மாதிரி எந்த பாசிட்டிவ் நியூஸ் இல்லை நெகட்டிவ் நியூஸ் இல்லை, மார்க்கெட்டில் ஒரு ஈக்குலிபிரியமில் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நண்பர்கள், இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். க்ரோ மியூச்சுவல் ஃபண்டு வந்து க்ரோ நிஃப்டி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ETF ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நண்பர்களே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 முக்கிய தவறுகள் பண்ணிடுறோம். ஒன்று, செக்டர் செலெக்ஷன் தப்பு பண்ணிடுறோம். அந்த செக்டரில் லீடரை போய் எடுக்காமல் ஏதாவது டம்மி பீஸாக பார்த்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஒரு லாபம் செய்யாத ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு அதை ஏவரேஜ் பண்ணிக்கிட்டு என்னடா இது ஒன்றும் லாபமே இல்லையான்னு வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வெளியிடுறவங்களே யோசிச்சு பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டுகள் ஆகட்டும் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய எக்ஸ்சேஞ்சுகள் ஆகட்டும், இதுதான் இருக்கிறதுலே உருப்படியான செக்டர் அப்படின்னு அவங்க அதை மட்டுமே லிஸ்ட் பண்ணாவே நம்ம நிறைய பேர் தப்பு பண்ண மாட்டோம்ல. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குகளும் ஆட்டோ செக்டர் ஸ்டாக்குகள் அதெல்லாம் தான் உச்சத்தில் இருக்குது. அப்போ அது சம்மந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுகள் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரியாக நம்மளுடைய மனசில் நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா கூட அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி தான் இப்போ மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் என்பவங்க இந்த மாதிரி மோத்திலால் ஓஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட் அப்படின்றத லான்ச் பண்ணுறதாக ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னொன்றுங்க, இப்படி தொடர்ந்து ஏற வேண்டிய செக்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ்ஐபி கான்செப்டில் 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஐடி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் லம்சமாக. அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் இல்லை. நான் காலடி எடுத்து வச்ச உடனே அது தலை உப்புற கீழே விழுந்துடுச்சு. அதே ஃபண்டில் நிறைய பேர் எஸ்ஐபி கான்செப்டில் முதலீடு பண்ணி திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு அருமையான வருமானத்தில் இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அது இறங்கி போச்சுன்னு வைங்க. இப்போ ஐடி ஃபண்டு வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் காப்பாற்றி விடக்கூடிய ஒரு விஷயமாக இந்த எஸ்ஐபி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் 3 தவறுகள் செய்யும்போது முதல் தவறே தப்பாகவே இருந்தாலுமே அதனோட எஸ்ஐபி அணுகுமுறையில் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அது கண்கூடாக கண்ட ஒரு உண்மை தான். இங்கே பாருங்கள், இந்த கிளர்க்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து யாராவது கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? தப்பே பண்ணல. செக்டரும் சரி அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் சரி ஒரு டம்மி பீஸாக செலக்ட் பண்ணாமல் தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வந்து இப்போ வரைக்குமே அது வந்து எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு செல்லக்குட்டியாக இருக்குது. இத்தனைக்கே அது பிபி ஓரியன்டாக அது ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். இது இருந்தாலும்
இந்த பங்கு அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷமாக வச்சுருக்கு. யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்னு பார்த்தா டிஐஸ், அடேங்கப்பா, டிஐஸே 24, நம்ம பப்ளிக் வெறும் 7% வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி நம்மளுக்கு சந்தோஷம் வரும்? டிஐஸுக்கு தான் சந்தோஷம். இதில் எஃப்ஐஸ் 11% வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதில் இன்னொரு விஷயம், இந்த கிளர்க்ஸுக்கு போட்டியாளராக ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்றது இருக்குது அப்படின்னா, இவங்க தான் ஆக்சுவலாக பெரிய ஆள். 670 கோடி ட்ரெயிலிங் 12 monthsல லாபம் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 615 கோடின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சார்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது 3 year ஹையில் தான் இந்த கிளர்க்ஸ் என்பது இருக்குது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் என்பது நம்ம 3 yearsல பார்க்கும்பொழுது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 year ஹையில் தான் இருக்குது. ஸோ இந்த பிபிஓ செக்டர் வந்து கலக்கிட்டானுங்க தான் நண்பர்களே. அதில் ஒரு விஷயம் பாருங்கள், தலையில் கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில் கொட்டு வாங்கணும் அப்படிம்பாங்க. இந்த குப்பிட் ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கர்நாடகா பேங்க்கில் லாஸ்ட் நவம்பரில் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அந்த விஷயம் வந்தோடனே ஒரு சங்கு இருக்குது, அந்த சங்கில் வாயை வச்சு 10 பேர் ஊதுனாலும் சவுண்டே வராது அப்படின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும், திடீர்னு ஒரு சின்ன குழந்தை எடுத்து ஊதும்போது அந்த சங்குக்குள்ளே சவுண்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த கர்நாடகா பேங்க் ஒன்று தான் பெருசாக ஏறாமல் வெகு சில பேங்குகள், இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், பல பேங்குகள் தன்னுடைய பழைய ஹையை போய் தொடாமல் சுற்றிக்கிட்டே இருந்தான். அப்படி இருந்த ஒரு கர்நாடகா பேங்கையே திடீர்னு பார்த்தா 170 ரூபாயிலிருந்து 230 ரூபா கொண்டு வந்த ஒரு சம்பவம் என்னென்னா, இந்த குப்பிட் லிமிடெட்னுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு தகவல். அதுக்கப்புறம் பாவம் அது கும்பா பாட்டு பாடி தன்னுடைய பழைய இடத்துக்கே வந்துடுச்சு. பட் நியூஸ் எந்த இடத்துல வந்ததோ அதே இடத்துல வந்து விழுந்திருக்கு. ஸோ இதில் ஏதாவது மாற்றம் வருதா என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் அது செய்தி இல்லை. என்ன செய்தின்னா, இந்த குப்பிட்னுடைய இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 332 கோடி பசார் ஸ்டைல் ரீட்டைல் அப்படின்ற ஒரு பங்குல இன்வெஸ்ட் ஆகிருக்கிறதாக ஒரு தகவல். அது இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த பசார் ஸ்டைல் ரீட்டைலுக்கு என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே மதிப்பான பங்குகள், அவங்களுடைய பிஸ்னஸ் அழிஞ்சு போகாது அப்படின்ற மாதிரியான பங்குகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கேம்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 1% என்பது ஏறி வால்யூமோட க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மிண்டா கார்ப், அந்த பேரை கேட்டாவே ஒரு விதமான ஒரு உணர்வு அப்படின்றது வருது, மிண்டா கார்ப் அப்படின்ட்டு. அது ஒரு 7% இன்னைக்கு ஏறி இருக்கு. இந்த 2 பங்குகளுமே சமீபத்தில் அதனுடைய 6 மாத லோ அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து விழுந்த பங்குகள் தான். அதில் மிண்டா கார்ப் இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கா, தன்னுடைய பழைய கை வரல. எங்க பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படின்ற மாதிரி எத்தனையோ பங்குகள் ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். நீங்கள் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு முறை தான் ஒரு வருஷம் கூடி மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஆனால் இந்த மிண்டா கார்ப் பெயருக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அச்சத்தை விளைவிக்கும் வகையிலே எத்தனை முறை ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான், கிட்டத்தட்ட 4 ரவுண்டு. இந்த மாதிரி மட்டும் ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு இருந்ததுன்னா 4 மாதத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. திடீர்னு நீ வாங்கின ரேட்டு வந்துட்டேன் அப்படின்னு மேலே வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு நீ வாங்கின ரேட்லேருந்து மேலே எகிரிட்டேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும். அப்படித்தான் இன்றைக்கும் சொல்லியிருக்கு. ஆல்மோஸ்ட் 7% என்பது ஏறி இருக்கு. ஆனால் கேம்ஸ் இதே மாதிரி ஒரு அதிரடியான பங்கு தான். பட் இருந்தாலும் அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் ஏன்னு தெரில. சமீபத்தில் ஒரு 6 மாதமாக எதுவும் விஷயம் இல்லை. இனி அடுத்த நாட்களில் இது என்ன செய்யும் என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்றைய தேதியில் கொஞ்சோண்டு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த கேம்ஸ் அப்படின்றதும் இருக்கு. நண்பர்களே, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கனவும் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பங்குகள் பல மடங்காக உயர்வு வரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு ஆப்போசிட்டாக நடப்பதும் உண்டு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தலையில் ஆண்டவன் அப்படி எழுதி வச்சிருக்கான்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்ம வாங்கின பங்குகளே கீழே போனாலும் மறுபடியும் திரும்பி தன்னுடைய பழைய ஹை வருது. அந்த பர்சன்டேஜை கணக்கு பண்ணாவே கிட்டத்தட்ட 40-50% ஆச்சு. அதை பிடிச்சோம்னாவே நம்ம பெரிய ஆள். அதாவது சில பேர் என்ட்ரு ஆகுறாங்க, 40-50% இறங்கிடுச்சு அப்படின்றாங்க. ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது ஏதோ வாங்கின விலை வந்துருச்சுடா சாமி அப்படின்றாங்க. அப்போ அவங்க வாங்கினுடைய விலைக்கும் அதுக்கு கீழே போன வீழ்ச்சிக்கும் மறுபடியும் திரும்பி வந்த விலையை பிடிச்சாவே பெரிய ஆள் ஆகிடுவாங்க போல். அந்த மாதிரி இருக்குது நாட்டினுடைய நிலைமை. ஸோ ரெயில்டெல் கார்பரேஷன் ரொம்பவும் அதிரடியான ஒரு பங்கு தான். அதில் ஒரு 140 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரூபாயிலிருந்து இறங்கி 336 வந்திருக்கு.
இனி மறுபடியும் இந்த 336 இருந்து அந்த 500ன்னு வந்தாவே அது ஒரு பெரிய பர்சன்டேஜ். அதே மாதிரி தான் இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு. அவனு இப்போ 2025 ஒரு முறை 1200 பக்கத்துலலாம் இருந்திருக்கான். அது போன்ற விலைகளை திருப்பி பிடிச்சதுனாவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ ட்ரேடர்கள் பல மடங்காக உயரணும் அப்படின்றது வாங்கின ரேட்டிலிருந்து ஆசைப்படலை. வாங்கின ரேட்டிலிருந்து கீழே போயிட்டா கூட மறுபடியும் ஒரு 30-40% நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்கும் பொழுது அவன் அப்படியே திரும்பி மேல் நோக்கி அதே 30-40% அதுக்கும் மேலேயும் ஏறணும்னு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். அது நடக்கணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நன்றி, வணக்கம்.